நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. செய்திகளை பார்த்து வருகிறோம். பாமக பொதுக்குழு வழக்கில் மேல்முறையீடு செய்ய ராமதாஸ் தரப்பினர் காத்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், விவரங்கள். அன்புமணி ராமதாஸ் தரப்பு பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவை தள்ளுபடி செய்து சற்று நேரத்திற்கு முன்பு சென்னை நீதிமன்ற நீதிபதி என் ஆனந்த் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கு ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அவர்கள் ராமதாஸ் அவர்களிடம் இந்த கருத்தை கேட்டிருக்கிறார்கள். ராமதாஸ் அவர்களிடம் ஒருவேளை அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் இது போன்ற மேல்முறையீடு செய்ய இருப்பதாகவும் அதை இன்றைய விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்றும் அடுத்த கட்டமாக தலைமை நீதிபதியிடம் முறையிட வேண்டும். தலைமை நீதிபதி ஒருவேளை இந்த முறையீட்டை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரிக்கக்கூடிய இரு நீதிபதிகள் அமர்விடம் அடுத்தபடியாக இது போன்ற தகவலை தெரிவிக்க வேண்டும். அவர்களும் ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் இந்த வழக்கினுடைய விசாரணை இன்றைய தினமே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது போன்று கடந்த காலங்களில் நடந்திருக்கிறது. குறிப்பாக அதிமுக இந்த பொதுக்குழு தடை விதிக்க கோரி ஓபிஎஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு இது போன்றுதான் நள்ளிரவில் விசாரிக்கப்பட்டு அதிகாலையில் தீர்ப்பெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அது போன்ற ஒரு சூழல் ஒருவேளை இன்றைய தினம் ஏற்படுமா, அல்லது ஒருவேளை முறையீடு செய்யப்பட்டாலும் கூட நாளை காலை பொதுக்குழுவுக்கு முன்பாக இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்தால் கூட அவ்வாறு கூட விசாரணை நடைபெறலாம். எனவே ஒருவேளை ராமதாஸிடம் அந்த அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் தலைமை நீதிபதியிடம் முறையிட்டு அதற்கான அடுத்த கட்ட வேலைகளை செய்வதற்காக ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர்கள் காத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.